உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு பாரதிக்கு தீர்த்த விழா. பாரதியோட அத்தை கண்டிப்பா வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கும் அதான் தோணுது. ஏய், அப்புறம் என்ன, நாளையோட ஆதிக்கும் பாரதிக்கும் இருக்கிற பிரச்சனை ஃபுல்லாவே முடிஞ்சிரும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாரதிக்கு 2வது குழந்தையும் பிறந்துரும். ஆனா நான் தான் இப்படி துணிய கட்டிட்டு சுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை எனக்கு பாரதி மாதிரி விவரம் பத்தலையோ என்னமோ. நமக்கு பின்னாடிதான் 2 ஒண்ணு சேர்ந்துச்சு. ஆனா அவ இப்ப 3வது மாசம். என்ன பாரு, இன்னும் எதுவும் நடக்காம சுத்திட்டு இருக்கேன். குழந்தை வேணும்னு உன்னை யார் துணியை கட்டிட்டு உட்கார சொன்ன? என்கிட்ட கேட்க வேண்டியதானே? டேய், இதுக்கு மேல ஒரு பொண்ணால எப்படி கேட்க முடியும் சொல்லு? ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட போல. என்ன? வயிற்றுக்குள்ள மக மட்டும்தான் இருக்கான்னு சொல்றேன். இருந்த மகனும் தானே இருக்கணும். நான் பேசினது உன் மக கிட்ட. ஏன்னா அவதான் உன்ன மாதிரி திமிர எடுத்து உதச்சிட்டு இருப்பா. என் மக என்ன மாதிரி சாந்தமா இருப்பான். சாந்தம் ஒன்ன மாதிரி? நான் என்ன உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச அலையறேன்? நான் ரொம்ப சாந்தமா தான் இருப்பேன், தெரியும்ல? நான் திமிரு பிடிச்சவனாடி? பின்ன என்ன? என்னடா? என்ன? பாரதி அக்கா, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் பாவி. ஆண்டாளைங்க கிளம்பிட்டாளா? அக்கா இப்போதான்க்கா புடவையை செலக்ட் பண்ணி முடிச்சிருக்கா. அப்பாவை ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவா. பாட்டி, என்ன பாட்டி, குத்து விளக்கு எடுத்துட்டு போகணுமா? இல்ல பாரதி, வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு போகணும். தமிழும் அதையும் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. சரிங்கக்கா, பூ வச்சுக்கிட்டு வாங்க. ஏன் பாரதி, உங்க அத்தை வருவாங்கன்னு தோணுதா? ஒரு பக்கம் மனசு வருவாங்கன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கேள்வி கேக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாட்டி. எனக்கு என்னமோ அத்தைகாரி வருவான்னு தான் தோணுது. உனக்கு இதுக்கப்புறமா எல்லாமே நல்லதா நடக்கும்னு என் மனசு சொல்லுது. ஆனா ஒண்ணு பாரதி, உன் அத்தைகாரி வந்தா அவகிட்ட சண்டை போடாம கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க. அது என்ன பாட்டி, எல்லாரும் இதையே சொல்றீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமாவா நடந்துக்கிட்டேன்? பாரதி, ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஒவ்வொரு மாமியாரும் நினைக்கதான் செய்வாங்க. அது ஓ மாமியாருக்கு மட்டும் இல்ல, எனக்கு, உனக்கு, ஆண்டாளுக்கு, அப்படி எல்லா பொம்பளைங்களுக்கும் அதே எண்ணம் தான். நாளைக்கு நீ மாமியார் ஆனாலும் அப்படிதான் இருப்ப. ஏன்னா அது பொம்பளைங்களோட பிறவி குணம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பொம்பளையும் அவங்க பெத்த மகனை இருக்கிற எல்லா பாசத்தையும் கொட்டி வளர்ப்போம். அந்த பாசத்தை பங்கு போட இன்னொருத்தி வரும்போது நமக்கு பிடிக்காம போயிடும். அந்த வெறுப்பையும் கோபத்தையும் தான் ஒவ்வொரு மாமியாரும் மருமக மேல காட்டுறாங்க. இதுல யாரும் விதிவிலக்கு இல்ல பாரதி. இன்னைக்குதான் நான் லட்சுமி கிட்ட இப்படி இருக்கேன். ஆனா ஆரம்பத்துல நான் அவளை படுத்தாத பாடே இல்ல. ஆனா அன்னைக்கு நான் செஞ்ச அத்தனை கொடுமைகளையும் சகிச்சுக்கிட்டு என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா நானும் மாறிட்டேன். மாமியார் குணத்தை மாத்தவே முடியாது பாரதி. ஆனா ஒரு மருமக நினைச்சா அத்தைய அம்மாவா மாத்திடலாம். நான் உனக்கு புத்திமதி சொல்றதா நினைக்காத பாரதி.
உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சரி வா, விளக்கேத்திட்டு கிளம்பலாம். நடக்க போறது தீர்த்த விழாவா இல்ல 2 பேருக்கும் கல்யாணமானே தெரியலையே. என்னடி உன் அக்கா இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிட்டு இருக்கியா? என்னக்கா பண்றது? ஆண்டாள் அக்கா இல்லன்னா தானே என்னால இவ்ளோ பேச முடியுது. ஆத்தா பாரதி, விளக்கேத்திட்டு சாமியை கும்பிடு. கடவுளே, இன்னைக்கு நடக்க போற தீர்த்த விழாவுக்கு எங்க அம்மா வரணும். நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல. அவங்க திரும்பி வந்தா மட்டும் எனக்கு போதும். எனக்காக எங்க அம்மா அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்கன்னு உனக்கே தெரியும். பெத்தவங்களுக்கு என்னைக்குமே பிள்ளைங்க குழந்தையா தானே தெரியுவாங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க குழந்தையா தெரியணும். அவங்கள கூட வச்சு பார்த்துக்கணும். என்ன அவங்க எப்படியெல்லாம் வளர்த்தாங்களோ அதே பாசத்தையும் அன்பையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எனக்கு எங்க அம்மா வேணும். அவங்களை திரும்பி வரவே கடைசி வரைக்கும் அவங்க என் கூடவே இருக்கணும். தயவு செஞ்சு அவங்களை எனக்கு திருப்பி கொடுத்துரு. எங்க அம்மா வர வச்சிரு. எனக்கு அவங்க வேணும். அவங்கள வர வச்சிரு கடவுளே. கடவுளே, ஆதியோட அம்மா திரும்ப வரணும். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள பார்த்தனா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கணும். அதுக்காகவாவது அவங்கள திரும்ப வரவை. ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னு நான் கேள்வி கேட்கணும். என் மக மேலேயும் என் மேலேயும் காட்டினது பாசமா இல்ல வேஷமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவாவது அவங்கள வரவை. என்ன சுத்தி நடந்த எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியும். அதுக்காகவாவது அவங்க வரணும் கடவுளே. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சந்தேகமும் சண்டையும் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கும் ஆதிக்கும் நடுவுல இனிமே எந்த பிரச்சனையும் எந்த பிரிவும் வரக்கூடாது. இது வரைக்கும் நான் அழுத அழகெல்லாம் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரணும். எங்க வாழ்க்கை திரும்பவும் சந்தோஷமா ஆரம்பிக்கணும். அதுக்காகவாவது அவங்கள வரவே கடவுளே. அவங்க வந்தாதான் இங்க எல்லாமே தெளிவாகும். தயவு செஞ்சு அவங்களை எப்படியாவது வர வச்சிரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.